இருக்கக்கூடிய பலவிதமான சுரப்பிகள்ல முக்கியமான சுரப்பி நம்ம கழுத்துல பட்டர்ஃப்ளை வடிவத்துல இருக்கக்கூடிய தைராய்டு தான். அது குறைவா சுரந்தாலும் சரி இல்லது அதிகமா சுரந்தாலும் சரி நம்ம உடம்புல பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த சுரப்பி மெயினான பிரச்சனைகள் என்னன்னா மெட்டபாலிசத்துல பாதிப்பை ஏற்படுத்துது, ஹார்ட் ரேட்ல, எனர்ஜி லெவல்ல, அதுக்கப்புறம் குளிர தாங்க முடியாதது, சில சமயத்துல உடல் எடை அதிகரிக்கும் இல்லைன்னா உடல் எடை குறையும். சரி, இதெல்லாம் சரி பண்றதுக்கு யோகால சிகிச்சை முறை இருக்குன்னா எக்ஸலண்டா இருக்குங்க. எங்க வீட்டுல நான் சிம்பிளா ஏதாவது செய்யணும். இப்போதைக்கு நான் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, படுத்துட்டு இருக்கீங்களா பெட்ல, உங்களுடைய கழுத்தை அந்த பெட்டினுடைய அந்த விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளிம்புலேருந்து தொங்க விடுங்க. கழுத்து பகுதி மட்டும் மேல் நோக்கி இருக்கணும், தலை ஃபுல்லாக உங்கள் பெட்டிலேருந்து தொங்கிட்டு இருக்கணும். இப்போ இந்த நீங்கள் கழுத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, தொங்கிட்டு இருக்கிற கழுத்தை நல்லா பண்ணுங்க, இழுங்க நல்லா. இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த த்ரோட்டை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய தைராய்டு சுரப்பி பேலன்ஸ் ஆகும். இன்னொன்று உஷ்ராசனா பண்ணும்போது வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு 2 கைகளையும் பின்னாடி வச்சுட்டு நல்லா கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எந்தெந்த ஆசனங்கள்லாம் இந்த கழுத்து பகுதியை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு உதவுதோ அது எல்லாமே தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணுங்க. ஒரு 21 டேஸ் தினமும் பயிற்சி பண்ணுங்க. நீங்க மாத்திரை எடுத்துக்கிறதுனுடைய அளவு குறையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்களேன்.